ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரோன் தமிழன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அனலாக் FPV எப்படி பில்ட் பண்ணணும்னு பார்க்க போறோம். நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி நான் யூஸ் பண்ற காம்பனன்ட்லாம் ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ண காம்பனன்ட்ஸ். ஸோ அதனால என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ட்ரெயின் மாடல் மோட்டர் வந்து நான் வச்சிருக்கேன். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இதோட வெர்ஷன் வந்து 2207, இதோட கேவி பார்த்தீங்கன்னா 2450. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 5 இன்ச் ப்ரொப்பலர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். செகண்ட் பார்த்தோம்னா HGLRCயோட F7 ஃபிளைட் கண்ட்ரோலர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா HG சேம் பிராண்ட் HGLRCயோட 48 ஆம்ஸ் ஜியூஸ் மாடல் வந்து ESC 4-in-1 ESC. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷ் ரேசிங்கோட அனலாக் FPV அனலாக் வீடியோ டிரான்ஸ்மிட்டர். அதுக்கப்புறம் கேமரா பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் ரன் கேமரோட ஃபீனிக்ஸ் மாடல் கேமரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாண்டா ஆக்சிஸ் ஃப்ளைவோட மாண்டா 5 SE சீரிஸ் ஃப்ரேமு. ஸோ இதுதான் வந்து ஓவரால் காம்பனன்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இது எப்படி அசம்பிள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருவோம். ஓகே, நம்ம இப்போ வந்து ஃப்ரேம் அசம்பிள் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வந்து VTXோட இந்த 2 கேபிளை மட்டும் சால்டர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சால்டரிங் ஒர்க் ஓவர். அதுக்கப்புறம் மோட்டர் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். மோட்டர் ஜாயின் பண்ணிட்டு அடுத்து இது பார்ப்போம். ஓகேங்களா? இந்த வீடியோ ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. போன வீடியோவில் நான் சொன்னேன், இந்த ஸ்க்ரூ போடும்போது கரெக்டாக இந்த மோட்டரோட ஹப்போட பெருசாகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதிகமான சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த மோட்டரோட காயில் போய் இந்த ஸ்க்ரூ இடிச்சிடும். ஸோ அது மட்டும் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. சைஸிங் கரெக்டாக இருக்கா மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த ஹப்பை விட்டு வெளியில் வரலை. ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு இருக்க மாதிரி தான் ஸ்க்ரூ பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் எல்லா மோட்டரையும் ஸ்ட்ரைக் பண்ணிடுறேன் இதே மாதிரி. இப்போ 70% வந்து நம்ம ட்ரோனை வந்து அசம்பிள் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மோட்டரோட வயர்ஸ் எல்லாம் வந்து ESCயோட சால்டர் பண்ணிடுவோம். அப்புறம் இந்த டாப் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ரஷோட வீடியோ டிரான்ஸ்மிட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த ட்ரோன் வந்து ரெடி டு ஃப்ளை. ஓகேங்களா? ஏற்கனவே இதில் வந்து பிட்டா ஃபிளைட் ஃபர்மர் இன்ஸ்டால் ஆயிருக்கனால நம்ம ஃபர்மர் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஸோ டேரெக்டாகவே நம்ம வந்து இந்த அசம்பிள் முடிச்சோடனே ஃப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? சரி, வாங்க இப்போ இதை சால்டர் பண்ணிடுவோம். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஒயரை உள்ள விட்டு இந்த மாதிரி சால்டர் பண்ணிக்கோங்க. அப்போனா இன்னும் சேஃபாக இருக்கும் ஒயரு உங்களுக்கு. ஸோ இப்போ சால்டரிங்லாம் முடிஞ்சு இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு டாப் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ப்ரொப்பலர் மாட்டி இது பறக்க ரெடி ஆகும். ஓகேவா? வாங்க மற்றதையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரோனை ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிட்டோம். பக்காவாக நீட்டாக பார்த்தீங்கன்னா எந்த ஒயரும் வெளில தெரியாமல் நீட்டாக ரெடி ஆகிடுச்சு ட்ரோனு. இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து பீட்டா ஃப்ளைட்டில் கனெக்ட் பண்ணி ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர்லாம் ஒர்க் ஆகுதா, மோட்டரோட டைரக்ஷன் எப்படி எல்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லா VTX வீடியோ கரெக்டாக தெரியுதா எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து
ஃப்ளை பண்ண போக வேண்டியதான். ஸோ அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா. ஸோ வில் see that. ஓகே, தேங்க்யூ.